ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 23/8/2024 வெள்ளிக்கிழமை. நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆவணி மாதம் 7ஆம் நாள். சுப முகூர்த்தம். தக்ஷிணாயன புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிரை, சமநோக்கு நாள். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9:15 10:15 வரைக்கும் இருக்கு. மாலை 4:45 5:45. ராகு காலம் 10:30 12. குளிகை காலையில் 7:30 9. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரைக்கும் இருக்கு. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். சிம்ம லக்னம், இருப்பு 4 நாழிகை 14 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 5 நிமிடத்திற்கு. கரணம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. திதி இன்று மாலை 3:48 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:13 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று மாலை 3:10 மணி வரை சூலம், அதன் பின்பு கண்டம். கரணம் இன்று அதிகாலை 5 மணி வரை பவம், அதன் பின்பு மாலை 3:48 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் அருமையான அமிர்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:13 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால பக்கத்தில் இருக்கிற அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாள் கோயிலுக்கு போங்க, அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் தெற்கு நோக்கிய அம்பாள் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுபிக்ஷம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள களத்திரக்காரகராகிய சுக்கிர பகவான் வழிபாடு செய்கிறதுனால கண்டிப்பாக இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு மற்றும் செவ்வாய், கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் சுக்கிரன் மற்றும் சூரியன், கன்னிராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான நாள், உற்சாகமான நாள். நீங்கள் எடுக்கிற காரியங்களும் இன்னைக்கும் அற்புதமாக நிறைவேறும். மனசில் இருந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். கணவன் மனை ஒற்றுமை இன்னைக்கு ஜோராக இருக்கு, சந்தோஷமா இருங்கோ. எவ்வளோ நாள் தான் பிரச்சனைகளை எதிர்கொள்றது, அதனால இன்னைக்கு சந்தோஷமா இருங்கோ. அடுத்தபடியா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு எதிர்பார்க்க இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்கள் மிகுந்த சந்தோஷத்திற்கு உள்ளாவார்கள். இன்னைக்கு மேஷராசியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் 2 கல்கண்டு எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு கடிச்சு மினிட்டு போங்க. சந்தோஷமா இருக்கா? அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தி உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசுல இருந்த கவலைகள்லாம் கண்டிப்பா குறையும். ஏன்னா இன்னைக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உற்சாகமாக காணப்படுவார்கள்.
எல்லா விதத்திலும் இன்னைக்கு முன்னேற்றம் தரும் நாளாக அமையும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு மேன்மையான செய்தி கிடைக்கும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல ராகு பகவான் சந்திர பகவான் இணைந்து அற்புதமான ஒரு பொறுப்புகளை சிறப்பாக கொடுக்க போறார். அதெல்லாம் நீங்க அற்புதமா செய்யறதுனால முன்னேற்றம் உங்களை தேடி வரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் வேலை பளுவால் திணறலாம். தொழில் வியாபாரம் பரபரப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கும். அதற்குண்டான லாபம் வந்து சேரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடலாம். எல்லா விதத்திலும் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான பொறுப்புகள் தேடி வரும் நாளாக அமையும். மிதுனராசியைச் சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் கொஞ்சம் விபூதிய பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிறப்பான ஒரு நாள், அமைதியான ஒரு நாள். அமைதியான நதியினிலே ஓடம். அது மாதிரி இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருப்பீங்க. ஏன்னா சந்திராசிரமம் போய் ஒரு நாள் ஆயிடுது. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நீங்க எடுக்கிற காரியங்கள் அற்புதமா நிறைவேறும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சிறப்படைந்து மகிழ்ச்சிகரமாக காணப்படுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்க கேட்ட உதவிகள் இன்னைக்கு கண்டிப்பா கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். இன்னைக்கு கடகராசியைச் சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு விடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கு. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே ப்ரீகாஷனா நான் சொல்லுவேன், கவனமா இருக்கணும். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, அதெல்லாம் நான் பார்க்காத சந்திராஷ்டமமா அப்படின்னு வீராப்பு பேசுறதெல்லாம் தப்பு. சரியா? எடுக்கிற காரியங்கள்ல கவனமா இருக்கணும். அதே மாதிரி பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். கணவன் மனைவிக்கிட்டே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். அதனால பேசுற வார்த்தைகளில் கவனம். அதே மாதிரி வாகன பயணங்கள் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. கவனமா இருந்தா ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல எல்லா பிரச்சனைகளும் சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். எடுக்கும் காரியங்களில் அனைவரும் கவனமாக இருப்பது உச்சிதம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கலாம். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த ஆண்கள் அல்லது பெண்கள் யாரா இருந்தாலும் கொஞ்சம் கையில அரிசி எடுத்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய 11 தடவை சொல்லிட்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்க வீட்டு காம்பவுண்ட் வாசல்ல ஓரமா போட்டுருங்க. வெளியில அந்த எறும்புகள் புழு பூச்சிகள் இதெல்லாம் சாப்பிட்ரும். அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். ஏன்னா இந்த அன்னதானம் நீங்க பண்றதுனாலேயே சந்திராஷ்டமத்தினால வரக்கூடிய சங்கடங்கள் கண்டிப்பாக குறையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் வாராகி அம்மன். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுமே கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் கொஞ்சம் கலகலப்பு இருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்தா போறோம். குடும்பத்துல மட்டும் பேசுற வார்த்தையில கவனமா இருக்கணும். எடுக்கிற முயற்சிகள்ல கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும்.
எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். ஏன்னா குரு பகவான் அருமையாக 9ஆம் இடத்துல இருக்கிறதுனாலே உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும். அதனால ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்கோ. சரியா? உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு வருமான சேர்க்கை அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அருமையாக செயல்படுவார்கள். இன்றைய தினம் கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும் போது கொஞ்சம் துளசி எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சக்சஸ்ஃபுல்லான நாள். ஏன்னா பகிர்வுனா ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ராகு பகவானோடு இணைந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறார். எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களோட பவர் என்னங்கிறத காமிப்பீங்க. தொழில் வியாபாரமும் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் தனி மரியாதை கிடைக்கும் அலுவலகத்தில். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் சிறப்பான முறையில் பூர்த்தி அடையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 சாக்லேட் எடுத்து வச்சுன்னு போயிடுங்க பேக்ல. என்ன உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோடனே அதை சாப்பிட்டுருங்க, இல்லைன்னா குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க. இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனசுல லைட்டா குழப்பம் இருந்தா கூட ஒரு தெளிவா தான் இருப்பீங்க. ஏன்னா 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். அதனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனா அதே சமயம் அதை எப்படி அந்த சவாலை எப்படி சமாளிக்கிறதுங்கிற ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். அதனாலேயே நீங்க எல்லாத்திலையும் ஒரு வெற்றி கொடி நாட்டுவீர்கள். உத்தியோகத்துல கவனமா இருப்பீங்க. அதற்குண்டான உயர்வுகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்திலையும் ரொம்ப அற்புதமா செயலாற்றுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு முக்கியம். கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல சிறப்பக்கறை எடுத்துக்கணும். இன்னைக்கு வெளிநாட்டுல வசிக்கிற அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். எந்தவித தங்கு தடையிலும் இல்லாமல். அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். இன்னைக்கு விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் கொஞ்சம் சர்க்கரையை கையில் எடுத்துக்கோங்க. ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய ஒரு 11 தடவை சொல்லிட்டு அந்த சர்க்கரையை அப்படியே வாயில போட்டு சாப்பிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்கும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே தனுசுராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் பூர்த்தியாகும் நாள். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திர பகவான் ராகு பகவான் இணைந்து ஒரு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கைகளை தருவார். அதனால ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு உறவினர்களின் படையெடுப்பால் இல்லத்தில் கலகலப்பான சூழ்நிலை இருக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு வேலைபளு அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகளின் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும். இன்னைக்கு தனுசுராசியை சேர்ந்த அன்பர்கள் 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு வெளியில கிளம்புங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முயற்சிகள் இன்னைக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல ராகு பகவானுடன் இணைந்து சந்திர பகவான் அற்புதமான ஒரு பயணத்தை மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அதனாலே உங்களுக்கு சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும்.
உடன்பிறப்புகள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு சூழல் ஏற்படும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வருகை மனதில் ஒருவித மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 வில்வம் எடுத்து வச்சுன்னு போயிடுங்கோ. அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களோட முயற்சிகள் வெற்றி அடையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 50-50 சந்தோஷமும் இருக்கும். சில நேரங்களில் ஒரு கடுப்பும் இருக்கும், சலிப்பும் இருக்கும். ஏன்னா ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் சந்திர பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது. ஆனால் 2 பேரும் காம்பினேஷன் சேர்ந்துட்டு இருக்கா. அதனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். நட்சத்திர சாரம் தான் கொஞ்சம் வேற. மற்றபடி ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். சில கவனமாக இருந்தாலும் ரொம்ப நல்லது. குடும்பத்தில் குழப்பம் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலைபளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீர்கள். அதற்கு உண்டான வருமானம் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு புது மனை புது வீடு வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். எப்பொழுதோ கொடுத்த கடன் இன்றைய தினம் திரும்பி வந்து உங்களை மகிழ்விக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைப்பதால் வெளியிடங்களுக்கு சுற்றி திரிந்து சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் உலர் திராட்சை 2 வாயில போட்டு நன்னா கடிச்சு மென்னுடுங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். உற்சாகம் தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமே மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா ராசிக்குள்ள சந்திர பகவான் இருக்கார், கூடவே ராகு பகவானும் இருக்கார். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் எடுக்கிற காரியங்களில், அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் பக்கத்தில் இருக்கிறவளை பற்றி அனாவசியமாக புரளி பேசக்கூடாது. நீங்கள் பேச மாட்டீங்க, இருந்தாலும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. தேவையில்லாமல் எதையாவது ஒன்று பேசிட்டு நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, புரியுதா? நீங்கள் நல்லது தான் சொல்லுவீங்க, ஆனால் அதை அவங்க எடுத்துக்கிறது தப்பாக எடுத்துக்கலாம். அதனால பிரச்சனைகள் வரலாம். அதனால அவங்கள பற்றி எதுக்கு அனாவசியமாக பேசணும்? பேச வேண்டாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாங்கிறதுனால எல்லாரையுமே அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த உறுப்பினர்கள் எல்லாரையுமே அனுசரித்து போகிறது நல்லது. அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குங்கிறதுனால அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வாகன பயணங்கள்லையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் இன்னைக்கு வாய்ப்பூட்டு போட்டுக்கொள்வது நல்லது. அனாவசியமான பேச்சு வம்பு வழக்குகளில் ஈடுபட வைத்துவிடும். அதே மாதிரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் சில முயற்சிகளில் தடை தாமதங்களை சந்திக்கலாம். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் 2 ஏலக்காய் எடுத்து வச்சுன்னு போயிடுங்கோ. இன்னைக்கு சந்திர பகவான் ராகு பகவானோடு இணைந்து ஜென்மராசியில் இருந்தா கூட ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.